சொத்து வாங்கியதுல பண மோசடி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்களும் அவங்களுடைய பாட்டி டெய்சி ஆட்சியும் இந்த குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. கடந்த நாட்கள்ல இது தொடர்பாக நாங்க பேசியிருந்தோம். சிஐடியினருக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் கொஞ்சம் பெரிய அளவாக பார்க்கப்பட்ட விஷயமாக மாறியிருந்தது. இன்றைய நாள்ல டெய்சி ஆட்சி சிஐடியினருக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க விசாரணைக்காக அல்லது வாக்குமூலம் பெறுறதுக்காக. அந்த விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டின் பேர்ல நீதிமன்றம் அவங்களுக்கு பிணை வழங்கி இருக்கிறது. 3 பிணைகள் தலா 5 மில்லியன் ரூபா பெறுமதியான 3 சரீர பிணைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய நாள்ல. எனவே அதோட யோசித்த ராஜபக்ஷ அவர்களும் இதன் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. டெய்சி ஆட்சி தான் கைது செய்யப்பட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. அதோட சிங்கள பத்திரிகைகளை பார்க்கும்போது சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சது. அந்த விஷயங்களை பகிர்ந்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகள் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு, அதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோல. அதாவது IMF சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இலங்கையுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, முன்னேற்றம் இருக்கு, மக்களுடைய அந்த பங்கு இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா சில நிறுவனங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் அதே மாதிரி இருக்கு, வருமானம் குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப உற்பத்தி திறன் அதிகமா இருக்கு, ஆனா அதுல இருந்து வார வருமானம் குறைவா இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் மின் உற்பத்தி, மின்சார கட்டணம். அண்மையில தான் மின்சார கட்டணம், அதாவது ஜனவரி மாதம் தான் மின்சார கட்டணம் பெரிய அளவா குறைக்கப்பட்டிருந்தது. இந்த மின்சார கட்டண குறைப்போட இந்த மின் உற்பத்திக்கும் அதால வார வருமானத்துக்கும் இடையில பெரிய அளவான வித்தியாசம் இருக்கு, இதை ஈடு செய்ய முடியாம இருக்கு அப்படின்ற பேச்சு கடந்த நாட்கள்ல இருந்தது. இது ஒரு சிங்கள பத்திரிகை, சகோதரமொழி பத்திரிகை ஒன்று இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா சர்வதேச நாணய நிதியம் எந்த ஒரு அரசு நிறுவனத்தையும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனத்தையோ அல்லது அதை நட்டத்துல இயங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த வகையில அதன் மூலமா வருமானத்தையே எடுக்கணும், அந்த வருமானத்தின் மூலமா தான் அந்த நிறுவனம் கொண்டு போக முடியும். அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு நிபந்தனை இருக்கிறதால இப்ப சர்வதேச நாணயத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் ஒரு தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பதான் குறைச்சாங்க, இப்பதான் கூட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. சரசலப்பா இப்ப இருக்கு இந்த கதை. சமூக வலைத்தளங்களுக்கு இன்னும் பெரிசா சேரல. வருகின்ற நாட்கள்ல இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும். அரசாங்கம் மெதுவா இந்த கட்டண உயர்வு பற்றி பேச ஆரம்பிப்பாங்க வருகின்ற நாட்கள் சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த விஷயமானது கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்கு. காரணம் 3/2 பங்கு மின்சார கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த அரசாங்கம். ஆனா இதுவரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு துளிய கூட குறைக்க முடியாம போயிருக்கு. இன்னும் அதிகரிப்பதே இருக்கு. இதே மாதிரி பல விஷயங்கள் கூறப்பட்டது, பல விஷயங்கள் செய்யப்பட்டது, சொன்ன விஷயத்துல சில செய்யப்பட்டது. ஆனா அது திரும்பவும் அதிகரிக்குது. மின்சார கட்டணம் குறைஞ்சதுதான் இல்லைன்னு இல்லை, ஆனா இப்ப அது மீண்டும் குறைந்ததை விட அதிகமான தொகைக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் இப்ப சொல்லப்படுது. பொதுவா கடந்த நாட்கள்ல இருக்கிற விஷயங்களை வைத்து பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக அல்லது வெளிநாட்டுக்கு போறவங்க, அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு மிக முக்கியமான தொழில் செய்வங்க வெளியேறி கொண்டிருப்பதாக அண்மையில கிடைத்த தகவலும் சொல்லுது. காரணம் என்ன சொன்னா, இப்ப இங்க அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற வரி, இங்க இருக்கிற வருமானம், இங்க கிடைக்கிற சம்பளம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க ஈடு செய்ய முடியாது. அவங்களுடைய குடும்பத்தையோ தாங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை. இந்த மாதிரியான பல விஷயங்கள், பல காரணங்களால பலர், முக்கியமான இளைஞர்கள், முக்கியமான தொழில இருக்கிறவங்க நாட்டை விட்டு வெளியேறாங்க. இது ஏப்ரல் மாதம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா இந்த வரியினுடைய அதிகரிப்பின் காரணமாக இந்த IT வேலை செய்யறவங்களே இப்ப பலதரப்பட்ட விஷயங்கள்ல வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க கண்கூடா பாக்குறதா இருந்தா பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு போனோம்னா பார்க்கலாம். எப்போ போனாலும் 24 மணித்தியாலமா பாஸ்போர்ட் அலுவலகம் திறந்து வேலை நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிழமை நடக்குது. ஆனாலும் அதே மாதிரியான லைனும் அதே மாதிரியான மக்கள் கூட்டமும் தொடர்ச்சியா இருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இவ்வளவு பேர் போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல அதிகமா இளைஞர்கள், யுவதிகளை நாங்க பாக்குறோம். பெரிய அளவா இருந்துச்சு. நேற்றும் நான் ஒரு சின்ன வேலையா போகும்போது பார்த்தேன், அதிகளவானவங்க இருக்காங்க. 24 மணி நேரத்துல ஒரு நாள் சேவைக்காகவே வந்தவங்க ஏராளமான பேர் இருந்தாங்க. எனவே இது நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு, கடவுச்சுட்டு இருக்கிறது. இது கண்கூடா நம்ம பேச்சளவில் சொன்னாலும் வெளிநாடுகளுக்கு போறவங்களோட எண்ணிக்கை இதை பார்க்கும் போதே தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய நாள்லையும் ஒரு முக்கியமா பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு.
அதோட ஒரு முக்கியமான கொலை கடந்த 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி நடந்தது. மித்தனியில நடந்த ஒரு கொலை. அடுத்தடுத்து நடந்த கொலைகள்ல இது ஒரு மிக முக்கியமான ஒரு கொலை சம்பவமாக துப்பாக்கி சூடு சம்பவமாக இருந்தது. இதனுடைய பிரதான துப்பாக்கிதாரி இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருந்தார். மித்தனியில உங்களுக்கு தெரியும், அப்பா 2 பிள்ளைகள் வந்து ஒரே நேரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பான முக்கியமான பிரதான குற்றவாளி அல்லது துப்பாக்கிதாரி இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வந்து ஆழமான ஒரு தண்ணி, அதாவது நீர்நிலைக்குள்ள தள்ளிவிடப்பட்டு அதுவும் இன்றைய நாள்ல விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைது மிக முக்கியமான தகவல்களை, இதற்கு பின்னணியில் இருக்கிற பல முக்கியமானவர்களுடைய பெயர்களை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இப்போது எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி அடுத்தடுத்த கட்டமான விசாரணைகள் மூலமா இது அறிய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. இன்னும் ஒரு விஷயம், அண்மையில நான் ஒரு 2 நாளைக்கு முதல்ல வீடியோவில் சொன்ன விஷயம் தான். ஒரு பைக்ல நுகையகோடிலிருந்து ஒருத்தர் கடுகண்ணாவு வரைக்கும் நிர்வாணமா போயிருந்தாரு. இவரை வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை போலீசார் என்னதான் எடுத்தாலும், அவர் 110 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் அவரை கைது செய்யக்கூடியதாக இருந்தது. அதுக்கிடையில அவர் 110 கிலோமீட்டர் போயிருக்காரு. 32 போலீஸ் போஸ்ட் தாண்டி இருக்காரு. இதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள் நிறைய இருக்கு. 32க்குள்ளே போஸ்டும் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. அதுல 2 இன்றைய மேலதிக தகவலாக கிடைச்சது, 2 பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோலும் நிரப்பியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் இலங்கையில பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது சம்பந்தமா விமர்சிக்கப்படுது. காரணம் சொன்னா, இவ்வளவு துணிவா, இவ்வளவு வேகமா அல்லது இவ்வளவு பப்ளிக்கா வந்து ஒருத்தர் போராண்டா, இவரையே கைது செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்கு, இவ்வளவு இத்தனை கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது போலீசாருடைய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக ஸ்லோவா இருக்கு, மிக மிக வேகம் குறைவா இருக்கு அப்படின்ற விமர்சனங்களும் தொடர்ச்சியா இருக்கிறது. அந்த நபர் இன்றைய நாள்ல நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு விளக்கமறியல் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இலங்கையில முதல் முறையா விலங்குகள் அல்லது பறவைகள் ரெண்டும் இதுக்குள்ள அடங்குது. இவங்களை கணக்கெடுக்கிற ஒரு கணக்கெடுப்பு நிகழ்வு இலங்கையில நடக்க போகுது. முதல் முறையா நடக்க போகுது. இதுக்கு காரணம்னு சொன்னா, அண்மை நாட்களா விவசாயத்தை நாசம் செய்கின்ற குரங்குகள், மயில் போன்ற பறவைகள் வந்து அதிகமா விவசாயத்தை சேதம் செய்யறாங்க என்ற குற்றச்சாட்டு பலதரப்பட்ட வகையில முன்வைக்கப்பட்டது. இந்த குரங்குகளை சைனாக்கு அனுப்ப போறாங்க அல்லது வேற நாட்டுக்கு அனுப்ப போறாங்க, இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, இதை பிடிச்சி வேற ஒரு சரணாலயம் மாதிரி செஞ்சு அவங்களை அங்க அடைச்சு வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனா இது எல்லாமே சாத்தியமானு பார்த்தா மிக மிக குறைந்த சாத்தியங்கள். நீண்ட கால அடிப்படையில் இது சாத்தியமாகலாம், உடனடியாக சாத்தியமாக வாய்ப்பில்லை. ஆனா இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி இந்த குரங்குகளையும் மயில்களையும் என்றதுக்கான ஒரு நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி இந்த என்ற நடவடிக்கை, இது எப்படி என்ன போறாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்கும். இந்த என்ற நடவடிக்கை எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா, அதாவது இப்ப ஒரு பல இடங்கள்ல விவசாயிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, ஒவ்வொரு கிராம மக்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு பிரதேசத்துல இருப்பாங்க. இவங்க எல்லார்ட்டையும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்றாங்க. மார்ச் 15ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 8:05க்குள்ள இந்த 5 நிமிஷத்துல இந்த எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட போகுது. நாடு முழுவதும் உள்ள மயில்களையும் குரங்குகளையும் 5 நிமிஷத்துல எப்படி எண்ணி கணக்கெடுக்கிற அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து இது செய்தியை நான் ஆங்கிலத்துல பார்க்கும்போது ஒருவேளை அதை பிள்ளையா டைப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, இதுல இருக்கிற முக்கியமான விஷயம்னு சொன்னா, 8ல இருந்து 8:05க்குள்ள கிராம மக்கள், ஊழியர்கள், இதுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நாம இந்த பறவைகளையும் மிருகங்களையும் இந்த குரங்குகளையும் பார்க்கிறோமோ அவங்க ஒவ்வொருத்தரும் கணக்கெடுப்பாங்க. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள கணக்கெடுத்து ஒரு கணக்கா வந்து வெளியிட போறாங்க. அதாவது நான் எத்தனை பார்த்தேன், நீங்க எத்தனை பார்த்தீங்க, இன்னொரு ஆள் எத்தனை பார்த்தாரா, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அங்க மாறிடுவாங்க, அங்க இருக்க இங்க மாறிடுவாங்க, 2-3 நாள் போனா இல்ல 2-3 மணி நேரம் போனா. அதனால அந்தந்த நேரங்கள்ல பாக்குற அந்த உயிரினங்கள், அந்த குரங்கா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், நான் ஒரு 10 பேரை பாக்குறேன்னா 10, ஓகே நான் 10, நீங்க ஒரு 15, நீங்க ஒரு 30, அப்படி பார்த்து எல்லாத்தையும் கணக்கெடுக்க போறாங்க. இது சரியான கணக்கா இல்லாட்டியும் ஓரளவுக்கு இதை ஊகிக்கக்கூடிய அளவான கணக்கு எல்லையா அல்லது கணக்கு தொகையா இது இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. இத்தனை குரங்கு இருக்கு, இத்தனை மயில் இருக்கு அப்படின்னு போதும் அது எல்லாத்தையும் எப்படி கணக்கெடுத்து அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப கணக்கெடுக்கிற நிகழ்வு நடக்க போதும். இது இலங்கையில முதல் தடவையா நடக்கிற ஒரு சம்பவமாக பதிவாகுது. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.